மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே 5 பிளேடு சாப் கட்டர் மாடல் வச்சுருக்கோம். கன்வேல அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீரை, வேர்க்கடலை கொடி இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஜஸ்ட் நீங்கள் கன்வேல வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள ஃபீடிங் எடுத்துக்கும். அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2ல் எது வச்சிங்கனாலும் 1 மணி நேரத்துக்கு 800லேருந்து 1000 கிலோ பச்சை தீவனம் வெட்டிக்கலாம். 1/4 இன்ச் பீஸ் தான் உங்களுக்கு இருக்குங்க தண்டு எல்லாமே. பேப்பர் மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதாக வெட்டியறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். 3 HP மோட்டாரோடு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துருங்க. வித் நாங்கள் ப்ளக் பாயிண்டோடு கொடுத்துறோம். டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும், மிஷின் நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்க. சாப் கட்டர் வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சாப் கட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம MK தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். சாப் கட்டர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9800 ரூபாய்க்கு இந்த மிஷின் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சை நம்ம கொடுக்குறோம். நம்ம MKல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப் கட்டருக்கு டபுள் சைடு பிளேட் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிளேடு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா பிளேடை நீங்கள் திருப்பி போட்டு பயன்படுத்திக்கலாம். புதுசு ஸ்பேர் வாங்கி மாட்டணுங்கிற அவசியம் இருக்காதுங்க. உங்களுக்கு வந்து தீவனத்தட்டை வேஸ்ட் பண்ணாமல் முழுமையாக வந்து சாப்பிட்றோம். இதுக்காக தான் நம்ம MKவோட சாப் கட்டரில் நீங்கள் தீவனத்தட்டை வெட்டி போடணுங்க நாங்கள் சொல்கிறோங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம மிஷின்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. நம்ம MK குமரவேல் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய விவசாயம் சார்ந்த நிறைய விவசாய கருவிகளை வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம சாப் கட்டர் பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். கண்டிப்பாக சார். நம்ம MK குமரவேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட 30 வருஷமாக இன்ஜினியரிங் ஃபீல்டில் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் கடந்த 5 வருஷமாக அது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான நிறைய இயந்திரம் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நிறைய நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப் கட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. சாப் கட்டரில் மட்டும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேங்க. ஓகே சார், நம்ம சாப் கட்டரை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. அதுக்கு வந்து நம்ம ஒரு மாட்டு பண்ணைக்கே வந்திருக்கோம் டெமோவோட பார்க்கறதுக்காக. ஆனால் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 சாப் கட்டர் இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம MK குமரவேல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நேனோ சாப் கட்டர் ஒன்று பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. அதுக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப் கட்டர் இருக்குது. அதுக்கும் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க 4 சாப் கட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அதை பற்றி 1 by 1 பார்க்கலாமா சார்? கண்டிப்பாங்க சார். இப்போ சாப் கட்டர் ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப் கட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டு பண்ணையாளர்களுக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து நமக்கு வந்து தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகளை வந்து மாடு சாப்பிட்ரும். ஆனால் தண்டை வந்து அப்படியே முழுமையாக வேஸ்ட் பண்ணிடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்காக நம்ம MK வந்து பார்த்தீங்கன்னா சாப் கட்டரில் ரொம்ப முக்கியமாக நிறைய வெரைட்டிஸ் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொம்பன் சாப் கட்டர் ஒரு நேனோ சாப் கட்டர் பற்றி நம்ம பார்த்துருந்தோங்க. அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் சைஸ் உங்களுக்கு ப்ராப்பர் கட்டிங் சைஸ் வரும். நீங்கள் 10 மாடு வச்சிருந்தாலும் சரி 50 மாடு வச்சிருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் என்கொயரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டு பண்ண வச்சிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடும் கோழியும் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தட்டு வெட்டுறதுக்கு உண்டான தேவைகள் நிறைய இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாப் கட்டர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MK மட்டும் 10க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு 5 சாப் கட்டர் உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் வச்சிருக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 26,000 ரூபா வரைக்கும் நான் மாடல்ஸ் வச்சிருக்கேன். நம்மகிட்ட 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் மாடல்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு கோழி அதே மாதிரி மாட்டுக்கு தேவையான சாப் கட்டர்ஸ் எப்படிலாம் கட்டிங் சைஸ் வருது, ஒவ்வொரு மிஷினுக்கு என்னென்ன ப்ரைஸ் டிஃபரன்ஸ் ரேஞ்ச் இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. ஓகே சார், இப்போ இது வந்து ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப் கட்டர் நம்ம நினச்சிக்கலாமா? கண்டிப்பாக. ஆமாங்க. ஓகே, அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சில பேருக்கு வந்து சாப் கட்டர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆமாங்க. அதோட ரேட்டுக்காகவே வாங்காமல் சில பேர் இருப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ரெண்டு விஷயமா நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவை வந்து ஒரு 10 மாடு 20 மாடு வச்சிருப்பாங்க, கூடுதலாக ஆடு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம அதை கொடுக்குறோம். சில பேர் ஆடு கோழி மட்டும் வளர்ப்பு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா சாப் கட்டர் இருந்தாலே போதும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான பட்ஜெட்டில் நம்ம சாப் கட்டர் மிஷின் நம்ம தந்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஓகே சார், இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு 5 சாப் கட்டர் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. யாருக்கு என்னென்ன சாப் கட்டர் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே தெளிவாக சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு கூட இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடு வச்சிருக்கீங்க மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மிஷின் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகப்படுங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கில் கியர் பார்த்துருப்பீங்க, ஆனால் சாப் கட்டரில் நம்ம கியர் கொடுத்துருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஷார்ட் 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் லாங்கில் போட்டு நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு உங்களுக்கு தட்டு வெட்டி கொடுக்குங்க. நீங்கள் மாட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டில் போட்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வெட்டி கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்காக போட்டுக்க முடியுங்க. இதில் கூடுதல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கன்வேயர் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கொடி கீரை ஐட்டம் இந்த மாதிரிலாம் அடிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வாய் நம்ம கொடுத்துருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளேடு கிட்ட கைகளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ட்ரே செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீரையோ வேர்க்கடலை கொடி அடிக்கிறீங்க அப்படின்னா ட்ரே செட்டப் நீங்கள் போக வேண்டாம், கன்வேயர் செட்டப் நீங்கள் போய்க்கோங்க. ஓகே,
கன்வேல அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வேர்க்கடலை கொடி இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஜஸ்ட் நீங்கள் கன்வேல வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள ஃபீடிங் எடுத்துக்கும். இல்லை சார் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோ2 கோ3 நேப்பியர் தான் பயன்படுத்துகிறேன், நான் வந்து கொடி ஐட்டம்லாம் அடிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு 3000 ரூபா நீங்கள் கம்மியாகவே வாங்கிக்கலாம். இந்த ட்ரே ஐட்டம் இருந்தாலே போதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடு மாடு வச்சிருக்கீங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கக்கூடிய ஐட்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாடல்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 800 1000 கிலோ ஒரு மணி நேரத்துக்கு அடிச்சுக்க முடியுங்க. அதே மாதிரி வர தீவனமாக இருந்தால் 400 450 கிலோ அடிச்சுக்க முடியும். ரெண்டு மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டு கரண்ட்ல அதாவது சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ரெண்டுலேயுமே கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசமும் இருக்கு. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோ2 கோ3 நேப்பியர் யூஸ் பண்ணுறீங்க அப்படியா இல்லை வேர்க்கடலை கொடி அதாவது கீரை ஐட்டம் அடிக்கிறீங்களாங்கிறத பொறுத்து நீங்கள் 2 மாடலில் ஏதோ ஒரு மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு எந்த சாப் கட்டர் வேணும்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இது வந்து வித் மோட்டரோடே வருங்களா இல்லை எப்படி சார்? கண்டிப்பாங்க. இப்போ இந்த 2 மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹை ஸ்பீடில் கொடுத்துருக்கோங்க. 3 HP மோட்டரில் வரும். நான் சொல்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் உங்களுக்கு இந்த கியர் செட்டப் 3 HP மோட்டாரோட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துருங்க. வித் நாங்கள் ப்ளக் பாயிண்டோட கொடுத்துறோம். டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும், மிஷின் நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். அடுத்தது 3 மாடல் இருக்குது, அதை பற்றி அப்படியே சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அடுத்து ஒரு 2 வெரைட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். லாஸ்ட் டைம் உங்களுக்கு நாங்கள் சேனலில் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நானோ சாஃப் கட்டர் ஆர் நம்ம கொம்பன் சாஃப் கட்டர்னு வச்சிருக்கோம். இந்த மாடல் தான் நம்ம போன டைம் நம்ம பார்த்தோங்க. அதாவது நீங்கள் ஒரு மாட்டு பண்ண வச்சிருக்கீங்க, 10 மாடு 50 மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கொம்பன் சாஃப் கட்டர் உங்களுக்கு போதுமானதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்வேயர் செட்டப் கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சார் எனக்கு வந்து இனிமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சோளத்தட்டு நேப்பியர் எல்லாம் தான் அடிக்கிறேன், எனக்கு வந்து கன்வேயர் செட்டப் வேண்டாங்கிறவங்களுக்காக நம்ம வந்து லியோ சாஃப் கட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த லியோ சாஃப் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் இல்லாமல் ஹாப்பர் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபராக வெறும் 15,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொம்பன் சாஃப் கட்டரில் என்ன மோட்டரோ அதே தான் உங்களுக்கு லியோ சாஃப் கட்டர்லேயே வருங்க. 3 HP வீட்டு கரண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாங்கள் ப்ளக் பாயிண்டோடு நாங்கள் தந்துடுறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வேயர் செட்டப் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம ட்ரே செட்டப் கொடுத்துருக்கோம். இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக பயன்பாடு இருக்கும். நீங்கள் வந்து சோளத்தட்டு நேப்பியர் கோ2 கோ3 எது வச்சிருந்தாலும் நீங்கள் அடிச்சுக்க முடியுங்க. ஓகே. மினிமம் எத்தனை ஆடுலேருந்து அதிகபட்சம் எத்தனை ஆடு எத்தனை மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சாஃப் கட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாங்க சார். இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹை ஸ்பீடில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. 3 HP ஹை ஸ்பீட் மோட்டரில் கொடுத்துருக்கறனால 1 மணி நேரத்துக்கு 800 1000 கிலோ பச்சை தீவனம் அடிச்சுக்கலாம். வரத்தீவனை பொறுத்த வரைக்கும் 400 450 கிலோ அடிச்சுக்கலாங்க. அதனால் நீங்கள் 10 மாடு வச்சிருக்கிறதுல 50 மாடு வச்சிருக்கவங்க வரைக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்க முடியுங்க. ஓகே. இதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய சாஃப் கட்டர் போகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடுக்கு வெட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் படிச்சு போட்டிங்கன்னா நீங்கள் 2 மாடு 3 மாடுக்கு போட்டுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டன்னேஜ் வரும். ஏன்னா சைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சு 3/4 தண்டோட வெட்டிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுக்கு முழுமையான சத்தும் போய் சேருங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டுக்காகவும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இனிமேல் உங்களோட வேலைப்பாடு வந்து ரொம்ப சுலபமாயிரும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஒரு 4 சாப் கட்டர் பார்த்தோம். அது எந்தெந்த யூஸுக்கு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் தெளிவாக சொல்லுங்க. கண்டிப்பாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு காம்பாக்டாக ஒரு சின்ன சைஸில் இருக்குது, அது இல்லாமல் ஸ்டீலில் இருக்குது. ஆமாம். இதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இது நம்ம எம்கேவோட ரொம்ப ஸ்பெஷலான மாடலுங்க. சாஃப் கட்டர் வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சாஃப் கட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்கே தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆடு வச்சிருக்கீங்க இல்லை மாடு வச்சிருக்கீங்க கோழி வச்சிருக்கீங்கனாலும் இந்த மிஷின் நம்ம பயன்படுத்திக்க முடியும். கோழிக்கு நமக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து கட்டிங் சைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் சைஸஸ் தான் உங்களுக்கு வருங்க. சின்னதாக உங்களுக்கு வெட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கோழி கொத்தி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாஃப் கட்டர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9800 ரூபாய்க்கு இந்த மிஷின் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த மிஷினோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,500 ரூபா. நம்ம சாஃப் கட்டர் கஸ்டமர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்கேவோட இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9,800 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 பிளேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் பீன்ஸ் கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சின்னதாக வெட்டி கொடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழிகளுக்கும் போட்டுக்கலாம், ஆடு தீவனத்துக்கு நம்ம போட்டுக்க முடியுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு 1.5 HP மாடல் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் மிஷின் வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி பவர் பிளக்கில் வந்து குத்திட்டு ஜஸ்ட் மிஷின் ஆன் பண்ணால் போதும், உங்களுக்கு மிஷின் ஸ்டார்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம என்னதான் வந்து இந்த அளவுக்கு சின்ன சைஸில் கட் பண்ணணும்னு சொன்னால் கூட நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு டைரெக்டாக காட்டுவோம். அது இல்லாமல் பின்னாடி நம்ம மாடுங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பின்னாடி முழு தண்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக. இப்போ வந்து கட் பண்ணியும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிஷினாக எந்த அளவுக்கு கட் பண்ணுறதை பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக. இப்போ ஒவ்வொரு மிஷினும் உங்களுக்கு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தருது, எந்த மாதிரி கட்டிங் சைஸ் தருதுங்க லைவாக பார்த்துடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ண தீவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு போட்டு அது எப்படி வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடுங்கிறத லைவாக பார்த்துடலாம். ஓகே. 1 by 1 பார்த்துலாம். 1 by 1. ஃபஸ்ட்டு எந்த மிஷின் பார்த்துலாம்? இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கியர் மாடலுங்க. கன்வேயர் மாடல் நம்ம வச்சிருக்கோம், ஹாப்பர் மாடல் நம்ம வச்சிருக்கோம். லாங்கில் போட்டால் என்ன மாதிரி சைஸ் வருது, அதே மாதிரி ஷார்ட்டில் போட்டால் என்ன சைஸ் வருதுங்கிறது நம்ம கியர் வித் கன்வேயர், கியர் வித் ஹாப்பர் 2 மாடலுமே இப்போ நம்ம பார்த்துடலாங்க. இப்போ
இப்போ நம்ம கியர் மாடல் வித் ஹாப்பரோட நம்ம பார்த்தாங்க. இதில் வந்து கன்வேயர் இல்லாமல் ஹாப்பர் செட்டப், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் மூவ்மெண்ட் இல்லாமல் ஹாப்பரில் வச்சுற மாதிரி இருக்கும். ஷார்ட்டில் வச்சிருக்கேங்க, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச் அரைஞ்சு ஆட்டு தீவனத்துக்கு வெட்டுறதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஷார்ட்டில் வச்சிருக்கோம். இப்போ லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக சிப்ஸாக வெட்டிடும். 1/4 இன்ச் பீஸ் தான் உங்களுக்கு இருக்குங்க தண்டு எல்லாமே. ஓகே. பேப்பர் மாதிரி உங்களுக்கு சின்ன சின்னதாக வெட்டியறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போடும்போது 1/2 இன்ச் 3/4 இன்ச் நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்னொரு மாடல் நம்ம கன்வேயர் மாடல் நம்ம வெட்டினது நம்ம பார்க்கலாங்க. அந்த ப்ராப்பராக உங்களுக்கு வந்து 1/2 இன்ச் 3/4 இன்ச் சைஸ் உங்களுக்கு வெட்டியிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வெட்டனால வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரே மிஷினில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் 1/2 இன்ச் வர மாதிரி வச்சிருக்கோம், 1/2 இன்ச் 3/4 இன்ச் வர மாதிரி வச்சிருக்கோம். அதனால ஆட்டு தீவனத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம MK கியர் வித் கன்வேயர், கியர் வித் ஹாப்பரோட ஸ்பெஷாலிட்டிங்க. ஓகே. இப்போ இந்த 2 மாடல்லையுமே வந்து கன்வேயர் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட். ஆமாங்க, இந்த 2 மாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஒன்று தான், அதே மாதிரி வெட்டி கொடுக்கக்கூடிய அவுட்புட் உங்களுக்கு ஒன்று தான். கன்வேயரும் ஹாப்பர் மட்டும் நாங்கள் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியங்கிறதுக்காக கொடி ஐட்டமோ இல்லை கீரை ஐட்டமோ நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தால் கன்வேயர் மாடல் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கோத்திரியில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹாப்பர் மாடல் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் அவுட்புட்டும் மோட்டார் கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு 2 மிஷின்லையும் சேமாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ முழுமையான நம்ம தட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோகை சாப்பிட்டுட்டு தண்டை வேஸ்ட் பண்ணிடுது இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் வெட்டி போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடாகட்டும் ஆடாகட்டும் முழுமையாக உங்களுக்கு தீவனத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றோம். இது அப்படியே நம்ம மாட்டுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தீவன தட்டு சுத்தமாக வேஸ்டேஜே இருக்காதுங்க. இப்போ அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொம்பன் சாஃப்ட் கட்டர், லியோ சாஃப்ட் கட்டர்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்னு லைவாக பார்த்தோம். இப்போ நம்ம கொம்பன் சாஃப்ட் கட்டர், லியோ சாஃப்ட் கட்டர் ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணி பார்த்தோங்க. இதுலேயும் உங்களுக்கு கட்டிங் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் சைஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வெட்டிடும். இந்த மாதிரி வெட்டிச்சு அப்படின்னா நீங்கள் மாட்டு தீவனத்துக்காக ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து லியோ சாஃப்ட் கட்டர் இருந்தால் சரி, கொம்பன் சாஃப்ட் கட்டர் இருந்தால் சரி, அவுட்புட் சேம் தாங்க. அதே மாதிரி மோட்டர் வந்து உங்களுக்கு 3 HP மோட்டார் சிங்கிள் ஃபேஸில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 800லேருந்து 1000 கிலோ பச்சை தீவனம் வெட்டிக்கலாம், 400லேருந்து 450 கிலோ வர தீவனம் வெட்டிக்க முடியுங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொம்பன் சாஃப்ட் கட்டரில் நாங்கள் கன்வேயர் கொடுத்துருப்போம், கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு தட்டு வைக்கும்போது மூவ்மெண்ட் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா லியோ சாஃப்ட் கட்டரில் உங்களுக்கு ஹாப்பர் டைப் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ தட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இது ரெண்டு தான் உங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸே தவிர மற்றதுல இருந்து அவுட்புட்லேயோ இல்லை மோட்டார்லேயோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பன் சாஃப்ட் கட்டர்லேயே சேம் ரிசல்ட் தாங்க. நம்ம எல்லா மிஷின்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சாஃப்ட் கட்டருக்கும் நம்ம சாஃப்ட் கட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலையும் சேர்ந்து சின்ன சின்னதாக வெட்டிடும். மற்ற எந்த சாஃப்ட் கட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இலையை வெட்டாதுங்க, இலை வந்து முழுசாக தள்ளிடும். நம்மளோட MKவோட எல்லா சாஃப்ட் கட்டர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இலையும் சேர்ந்து வெட்டிடும். அதே மாதிரி தண்டோட சைஸும் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரதுனால மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடும். உங்களுக்கு தீவன தட்டு வேஸ்டேஜே இருக்காதுங்க. சரி, இப்போ நம்ம குட்டி டிராகன் மிஷின் ஆப்ரேட் பண்ணி பார்த்தோம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 HP மோட்டரில் ஓடுது. ரிசல்ட்டே நீங்களே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா பொடி பொடியாக உங்களுக்கு வெட்டி தந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோழி தீவனத்துக்கு ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்க முடியுங்க. கோழி தீவனத்துக்கு, ஆட்டு தீவனத்துக்குலாம் இந்த மிஷின் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபா விலை மதிப்பில் இந்த மிஷினை நம்ம 9,800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா SSL நம்ம கொடுத்துருக்கறனால இதில் வந்து இந்த மாதிரி தீவன தட்டு மட்டும் இல்லாமல் காய்கறிகளையும் நீங்கள் அடிச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக அடிச்சு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி தீவனத்துக்கும் ஆட்டு தீவனத்துக்கும் பயன்படுத்திக்கலாங்க. ஓகே. இப்போ நம்ம MK சாஃப்ட் கட்டர்ஸில் வெட்டின தீவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வச்சோம். மாடு எப்படி க்ளீனாக சாப்பிட்டுச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. உங்களுக்கு வந்து தீவனத்தட்டை வேஸ்ட் பண்ணாமல் முழுமையாக வந்து சாப்பிட்றோம். இதுக்காக தான் நம்ம MKவோட சாஃப்ட் கட்டரில் நீங்கள் தீவனத்தட்டை வெட்டி போடணும்னு நாங்கள் சொல்கிறோங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்மக்கிட்ட இருக்க 5 சாப் கட்டரும் எந்த அளவுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு வந்து தீவனத்தை கட் பண்ணுறது தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக அது மாடுங்க எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுது அப்படின்றது பிஃபோர் ஆஃப்டராகவே நம்ம பார்த்துருந்தோம். ஆமாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஒரு விவசாயி ஏன் வந்து சாப் கட்டர் வாங்கணும்? இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாப் கட்டர்லாம் இல்லாமல் தான் வந்து மாடுகள் ஆடுகள் வளர்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இப்போ நவீனமயமான இந்த தொழில்நுட்பத்தில் வந்து சாப் கட்டர் வந்து ஒரு அத்தியாவசியமாக ஆயிடுது. ஸோ ஏன் ஒருத்தர் வந்து சாப் கட்டர் யூஸ் பண்ணணும்? கண்டிப்பாங்க சார். இப்போ லைவாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தட்டுகளை வந்து அப்படியே போடும்போது மாடு என்ன பண்ணுச்சு நம்ம பார்த்தோம். மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை சாப்பிட்டுட்டு தண்டுகளை அப்படியே முழுமையாக வீணாக்கிடுது. இப்படி வீணாக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு முழுமையான சத்து போய் சேர்றது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தீவன உற்பத்தி செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்குது. இதுக்காக ஒரு சொல்யூஷனாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டர் மிஷின். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டர் மிஷினில் நீங்கள் வெட்டி போடும்போது அது வந்து தண்டுகளையும் அந்த 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வெட்டியறதுனால மாடுகள் வந்து சாப்பிட்டு அதை ஜீரணம் பண்ணிடும்.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவனத்தட்டோட வேஸ்டேஜ் இருக்கவே இருக்காது. நம்ம எம்கேயோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தினாலையும் பெரிய மிஷின்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விலை கம்மியாக இருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் நம்ம மிஷின்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வெரைட்டிஸ், அதாவது நீங்கள் ஆடு வச்சிருக்கீங்க, மாடு வச்சிருக்கீங்க, எவ்வளோ ஆடு மாடுகள் வச்சிருக்கீங்கிறத பொறுத்து நம்ம மிஷின்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10,000 ரூபாயில் ஆரம்பிச்சு 1,50,000 ரூபா வரைக்கும் நம்ம மிஷின்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய வெரைட்டிஸும் நம்ம வச்சிருக்கோம். சர்வீஸ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்கே பொறுத்த வரைக்கும் நம்ம 100% மேனுஃபேக்சரருங்க. ஸோ சர்வீஸ் பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா பிளேட்ஸ் ஆகட்டும், உள்ளே இருக்கிற எந்த பார்ட்ஸ் ஆகட்டும் நம்மகிட்ட 100% ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கூடுதலாக நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சபிள் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சை நம்ம கொடுக்குறோம். நம்ம எம்கேல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டருக்கு டபுள் சைடு பிளேட் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிளேடு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா பிளேடை நீங்கள் திருப்பி போட்டு பயன்படுத்திக்கலாம். புதுசு ஸ்பேர் வாங்கி மாட்டணுங்கிற அவசியம் இருக்காதுங்க. ஸோ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எம்கே வந்து 100% உங்களுக்கு கேரண்டியாக நீங்கள் எடுக்கலாம். நம்ம மிஷின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இங்கே போயிட்டு இருக்குங்க. நீங்கள் எங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே பிரதர், இப்போ சாப் கட்டரை பற்றி யாருக்கு என்னென்ன சாப் கட்டர் வேணுன்றத தெளிவு வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதுவும் வந்து விலை குறைவாக விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இது நிறைய பேர் சாப் கட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.